அன்றைய ராமாயணமும் இன்றைய ஆப்ரேஷன் சிந்தூரும். ஒரு தடவை ராமரும் சீதையும் அந்த சித்திரக்கூட பர்வதத்தில் மந்தாகினி நதிக்கரையில் சோலையிலே இளைப்பாரி கொண்டிருந்தார்கள். அப்போ சீதையுடைய மடியில் ராமர் படுத்திருக்கிறார். லக்ஷ்மணன் இந்த கிழங்கு வகைகள் அதையெல்லாம் சேகரிக்க போயிருக்கார். அந்த நேரத்தில் கண்ணயர்ந்து சீதையோட மடியில் ராமர் படுத்திருக்கிறார். அந்த நேரத்தில் இந்திரனுடைய மகனான அந்த காகாசூரன் ஜெயந்தன் வரான். வந்த உடனே சீதை மேலே அவனுக்கு ஒரு ஒரு தவறான எண்ணம். சீதையை துன்புறுத்துகிறான், ஹரஸ் பண்ணுறான். அப்பையும் சீதை கொஞ்சமும் அசையாமல், அவர் அசந்து தூங்குறாரே ராமபிரான், எழுந்துக்கிட்டா அவருக்கு தூக்கம் போய்விடுமே, களைப்பா இருக்கிறாரே அப்படின்னு அசையாமல் அமர்ந்திருக்கிறாள். ஆனாலும் தன்னுடைய அழகாலே சீதையை குத்தும்போது அவள் மேல் இருந்த அந்த இரத்த துளிகள் ராமனுடைய நெற்றியில் முகத்தில் தெளிக்கிறது. அந்த சலனத்தினால ராமர் எழுந்து கொள்கிறார். அப்போ அந்த இரத்த துளிகள் அப்படியே பட்டு எழுந்த உடனே கோபமாக பார்க்குறாரு. ஏன்னா அவங்க ரிலாக்ஸாக படுத்துட்டு இருக்கிற நேரத்தில் எந்த ஆயுதங்கள் அவங்க கிட்ட இல்லை. உடனே அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ஜெயந்தன் காக்கை உருவத்தில் வந்து அழகு காட்டுறான், பழிச்சு காட்டுறான். இப்போ என்ன பண்ணுவேன், உங்ககிட்ட ஆயுதங்களே இல்லை, நான் இப்போ வந்து தொந்தரவு பண்ண நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி பழிப்பு காட்டுகிறான். உடனே ராமர் பக்கத்தில் இருக்கிற புல்லை எடுத்து வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பிரம்மாஸ்திரம் மந்திரத்தை உபயோகித்து அந்த ஜெயந்தன் மீது ஏவுகிறார். உடனே அந்த காக்கை வடிவில் இருக்கிற அந்த ஜெயந்தன் 7 லோகமும் சுற்றி திரிகிறான், என்னை காப்பாற்ற யாரும் இல்லையா அப்படின்னு. மும்மூர்த்திகள் கிட்டேயும் போகிறான். அப்புறம் தன்னுடைய அப்பா இந்திரன் கிட்டேயும் போகிறான். ஏன்னா இந்திரனுடைய மகன் அப்படிங்கிற ஒரு திமிருனால ஆணவத்தினால தான் தன்னை யாரும் எதுவும் செய்து விட முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்தினால தானே தவறுகள் செய்கிறான். நேராக இந்திரன் கிட்டேயும் போகிறான். ஆனால் எல்லாருமே கைவிரிச்சிட்டு லோகமாதாவான சீதை கிட்ட ஒரு அபச்சாரம் பண்ணிட்ட, ராமர்கிட்ட நீ தவறாக நடந்து கொண்டாய், அதனால அவர் தான் உனக்கு அடைக்கலம் தர முடியும், வேற யாரும் தர முடியாதுன்னு எல்லாம் கைவிரிச்சிட்டாங்க. அங்கங்கே சுற்றி வந்த அந்த காக்கை நேராக வந்து ராமருடைய சரணாகதி அவருடைய பாதங்களிலேயே வீழ்ந்து விடுகிறது. உடனே சீதை கொஞ்சம் கருணை கொண்டு போனா போகுது, விட்டுடுங்கன்னு சொல்ல, ஆனாலும் அந்த ஏவிய அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு அந்த இலக்கை அடையாமல் திரும்ப வராது. அதனால அவனுக்கு பனிஷ்மெண்ட்டாக அந்த காக்கையுடைய ஒரு கண்ணை மட்டும் எடுத்துட்டு பனிஷ் பண்ணிடுறார் ராமர். அது எப்படி இங்கே ஆப்ரேஷன் சிந்தூரில் பொருந்தது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சுற்றுலா பயணிகள் எல்லாம் காஷ்மீரில் அழகாக அந்த பெஹல்கமில் சுற்றுலாவை அனுபவித்து கொண்டு விடுமுறை தினங்களை அனுபவித்து கொண்டு சந்தோஷமாக விளையாடி கொண்டு இருக்கிற அந்த டூரிஸ்ட் மக்கள்கிட்ட போய் இந்த